தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்றைய விவாதத்தை நான் எழுத்தாளர்கிட்ட துவங்குறேன். தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் ஸ்டாலின் அவர்கள். அண்ணாவளியில் 53 ஆண்டுகள் கொள்கை ஏந்தி நிற்கிறோம் இபிஎஸ். இந்த தலைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் சரியாக பயணிக்கிறாங்க? இந்த தலைப்பிலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ணாவளியில் தான் நடக்கணுமா, அதை விட வேறு சிறந்த வழிகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால் என்னமோ இதில் இந்த அண்ணாவளி மட்டும்தான் சிறந்த வழி அப்படிங்கிறது ஒரு தவறான பார்வை. அண்ணாவளியும் ஒரு சிறந்த வழி. வேணால் காமராஜர் இருக்கிறார், காமராஜர் வழியை நம்ம எந்த வகையில் குறை சொல்ல முடியும்? அப்படியே ஒன்றும் கிடையாது. சரி, இந்த 3 பேரில் யார் அண்ணா வழியில் நடக்கிறாங்கங்கிறத விட யார் நடக்கலைங்கிறத நான் சொன்னால் நீங்கள் மற்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. முதலில் நம்ம மதிப்புக்குரிய சகோதரர் இருக்கிறார். திமுக, அதாவது திமுகவில் 2 யுகமாக பிரிக்கணும். அதை கலைஞருக்கு முன், கலைஞருக்கு பின். கலைஞருக்கு பின் வந்த திமுக அண்ணாவை எந்த வகையிலும் பின்பற்றவில்லை. அண்ணா வழியிலே கண்டிப்பாக இல்லை. அது மட்டும் கிடையாது, தலை நிமிர்ந்தோம், அப்படி நிமிர்த்தினோம். அந்த வழியில் அண்ணா தலை நிமிர்த்தினார். அந்த தலை நிமிர்தலை நாங்களும் தொடர்ந்து செய்வோம்ங்கிறது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. யாரும் பின்பற்றியது இல்லை அப்படிங்கிறீங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்ல வரேன். இன்னும் நம்ம இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். தலை நிமிர்த்தி தமிழகத்தை தலை நிமிர்த்த செய்தோம் அப்படின்னு சொல்றதுக்கே இன்றைய முதல்வருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. எப்படின்னா, ஆகஸ்ட் 30, 1973 கொழுந்து விட்டெறியும் கற்பூரத்துக்கு நடுவே கொளுத்தாத நெருப்புக்கு நடுவே கொளுத்தாத கற்பூரமாக தமிழகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாராயத்தை திறந்து விட்டது கழக ஆட்சி தான். கலைஞர் ஆட்சியில் அண்ணா செய்யலை. அண்ணா அதை வெகுவாக எதிர்த்தார். அண்ணா என்ன சொன்னார்? அன்றாடம் காட்சிகளிடமிருந்து அவலட்சணமாக அதை பிடுங்குவதற்கு ஒப்பாகும் அப்படின்னார். சாராயத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதை கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி. அதை எல்லாரும் அப்புறமா தொடர்ந்தாங்க. ஸோ இது இந்த முதல்லையே இது நாங்கள் அண்ணா வழியை அவர்கள் பின்பற்றவில்லை என்பதற்கு இன்னைக்கு இன்னொரு இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன, ஏதோ இன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. தமிழகத்தினுடைய பிறப்பு விகிதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுக்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தம்பதி இருக்கு, 2.1 குழந்தை இருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. தமிழ்நாட்டில் 1.3. காரணம் என்ன? ஆண்மை குறைவு. காரணம் குடி. இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகள், 20-25 ஆண்டுகளில் ஆனா ஸ்டேட்ல என்ன சொல்றாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கறது. குடும்ப கட்டுப்பாடு வந்தா 2.1ல இருக்கும். அதுக்கு முன்னாடி 4-5ன்னு இருந்தது. குடும்ப கட்டுப்பாடு வந்ததுன்னா 2.1ல தான் இருக்கும். புள்ளி விவரம் படிச்சு பாருங்க. தமிழகம் அதல பாதாளத்தில் இருக்கு. காரணம் மது. 1. 2வது, இது தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய விஷயமா? இது தலை குனிவு இல்லையா? 2வது தலை குனிவு, கச்சத்தீவை ஏன் விட்டு கொடுத்தோம்? இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து போய் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை விட்டு கொடுத்தாரா இல்லையா? அது தலைக்குனிவா இல்ல அரசியல், அதுவும் ஒரு ராஜதந்திரமா? அடுத்தது, நிலுவையில் இருந்த காவேரி பிரச்சனை வழக்கை எமர்ஜென்சி காலத்தில் கலைஞருடைய ஆட்சி கவிழ்வதற்கு சற்று முன்பாக வாபஸ் பெற்றார் கலைஞர். இது என்ன விதமான ராஜதந்திரமா, தலை குனிவா? அடுத்தது, பிற்காலத்தில் 50 ஆண்டு பொது வாழ்வு அனுபவம் பெற்ற பிறகும் மேல் மாடியில் அவர் மனைவியை விசாரணை செய்கிறார்கள். கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் அண்ணாவளியில் அதுக்கும் என்ன தலை நிமிர செய்தாராங்கிறதான் கேள்வி. அண்ணாவளியர் சொல்லல, ஒரு கொள்கை. அதுக்கும் கூட்டணி தமிழகத்தை தலை நிமிர செய்வோம் நாங்களே. அப்போ மேல் மாடியில் உங்க குடும்ப மூத்த உறுப்பினரை சிபிஐ விசாரிக்குது. ஒரு கட்சி மடக்கிறான். எதுக்காக விசாரிக்குது? அவங்க குற்றம் செய்யல, நானும் சொல்றேன், அவங்க நிரபராதி. எதற்காக அவங்கள விசாரிக்கிறாங்க? கையை முறுக்குறாங்க. அப்ப நீங்க உங்க தலை அங்க நிமிர்ந்ததா, கவிழ்ந்ததா? அடுத்தது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கலைஞருடைய சொந்த மகளே கைதானார்கள். அப்ப தமிழகத்தின் தலை கவிழ்ந்ததா, நிமிர்ந்ததா? எல்லா பேப்பர்களையும் போட்டாங்க. பெரிய 1,76,000 கோடின்னு போட்டாங்களே அன்னைக்கு. தமிழகத்துக்கு அது தலை குனிவு அல்லவா? முடிஞ்சு போனதா? அப்புறம் நாங்க தலை நிமிர்ந்த பாதையில தமிழகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சொல்றதுக்கு என்ன ஆதாரம், என்ன தகுதிங்கிறத நான் கேட்கிறேன். சரி சார், சிம்பிள். அண்ணா வழியில் நடக்கிறீங்கல்ல. இன்னைக்கு நமக்கு கலைஞர், அவருடைய புதல்வர் ஸ்டாலின், அவருடைய புதல்வர் உதயநிதி,
இத்தனை பேர் நமக்கு தெரியுது, பதவியில் இருக்கிறாங்க. அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கு, யாருக்கா சொல்ல முடியுமா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர் பரிமளம்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் எங்க இருக்கிறாங்க? அவருடைய குடும்பத்தையா நம்ம ஃபோக்கஸ் பண்றது? கோபாலபுரம் குடும்பத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. இதுதான் உங்களுடைய வழி. அண்ணாவை நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க குடும்பத்தார் முக்கியம் இல்லைன்னா எல்லார் குடும்பத்தாரும் முக்கியம் இல்லாம இருந்திருக்கணும். தலைவர்கள் மட்டுமே முக்கியமாக இருந்திருக்கணும். இன்னைக்கு திமுக ஏன் குடும்ப கட்சியாக இருக்கிறது? எல்லா பெரிய தலைவர்களுடைய புதல்வர்கள் இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, இல்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பில இருக்கிறாங்க. ஏன் இது வாரிசு கட்சியா மாறினதுக்கு காரணம் குறிக்கிடணும்னு நோக்கமும் இல்ல. ஆனா அண்ணன் வந்து எல்லாத்தையும் பேசிட்டே வந்தாரு, கேட்டுட்டு வரோம். ஆனா அண்ணாவோட குடும்பத்தை பத்தி அட்ரஸே தெரியாத அண்ணெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணாங்கிற பேரையே பயன்படுத்தலாமா வேணாமான்னு யோசிக்கிறவரு அண்ணா குடும்பத்தை பத்தி இவருக்கு என்ன அக்கறை இல்ல? அவங்களுக்கு எங்களுக்கு அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இவர் எங்க இருந்து நின்று வேடிக்கை பார்க்க போறாரு. சரி, எது வேணாலும் சொல்லட்டும், பட் அந்த குடும்பத்தை பத்தி இவர் சொல்லி நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு கலைஞர் குடும்பத்துலன்னா அவங்களுக்கு உறவினருக்கு உறவினர் வரைக்கும் நமக்கு தெரியுது. அண்ணா குடும்பத்துல பப்ளிக் மக்களுக்கு ஃபேமிலி விஷயம் சொல்லிட்டீங்க சார். உங்களுக்கு அண்ணாவே தெரியாது, அப்புறம் அண்ணா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க அண்ணாவுடைய பேச்சுல ஏதாவது கேளுங்க. அரசியல் அவருடைய விவரங்கள் கேளுங்க. அண்ணா வகுத்ததுல எந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்க? முதல்ல நீங்க இப்போ அண்ணா வந்து ஒரு யதார்த்த அரசியல்வாதி. தன்னுடைய எதிரி நாட்டு ஒற்றுமை முக்கியம் என்று நினைத்தவர். ஒரு காலத்துல பெரியாரோடு இருக்கும் பொழுது தனி திராவிட நாடு என்று பேசியவர், சுதந்திரம் வந்துருச்சா இது எல்லாரும் கொண்டாடணும், இதற்காக தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் போராடினார்கள், பெரியார் இது கருப்பு தினம்னு சொல்லும் பொழுது இது மகிழ்ச்சி தினம் அப்படின்னு சொன்னவர் அண்ணா. அந்த யதார்த்த நிலை இருக்கணும். அரசியல்ல ஜன்ம வைரியாக இருந்த ராஜாஜியோடு கைகோர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு செஞ்சாரா இல்லையா? அந்த ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இன்றைய திமுக. இன்னைக்கு வந்து குடும்பம் மட்டும்தான் முக்கியமா, இந்த குடும்பத்துக்காக யாரையும் தியாகம் பண்ணலாமே ஒழிய இல்ல நாட்டுக்காக குடும்பத்தை தியாகம் பண்ணதுக்கு தயாரா இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மத்திய அரசுல அவங்க இப்ப சோனியா காந்தியோடைய தலைமையில் இருந்த மத்திய அரசு முறையாக பங்கு பெற்ற பொழுது நாட்டு மக்களுக்கு தேவையான நீர்ப்பாசனம், மின்சாரம் இந்த துறைகளை கேட்டு பெறாமல் எங்களுக்கு எதுல வருமானம் வருதோ அந்த துறைகளை கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல. அப்ப அதுல இருந்தே தெரியுது அவங்க மக்களை முன்வைத்து அரசியல் நடத்துறாங்களா, குடும்பத்தை முன்வைத்து அரசியல் நடத்துறாங்களா? கொள்கை அப்படின்னு அண்ணா வச்சதுல எந்த இடத்துல அந்த புள்ளியில தானே நாங்க 53 ஆண்டுகளா கொள்கை ஏந்தி நிற்கிறோம்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆனா அதே இதை ஸ்டாலினும் சொல்றாரு, தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். இப்ப இபிஎஸ் அதை விட அதிகமா இருக்கான்னு சொல்றீங்க. திமுகவை சொல்லும் போது இபிஎஸ் அதிமுக அதை பாதுகாக்குதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலையே. அப்படி அது சொல்றது அதிவீர ராமபாண்டியன் தான் சொல்லணும். நான் பேச வந்தது திமுக அண்ணா வழியில் நடக்கவில்லை, நடப்பதற்கு அவங்களுக்கு அது மட்டுமே இல்லை. இன்னொன்னு சொல்றேனே, அண்ணாவை பற்றி எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு பொதுமக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன். இந்த திமுக ஆரம்பிக்கும் பொழுது ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையில் அண்ணா அறிவித்த பொழுது அந்த கூட்டத்தில் கலைஞர் இல்லை. மறுக்க முடியுமா உங்களால? எங்க இருந்தார் கலைஞர்? பெரியாரோடு இருந்தார். பெரியாரோடு இருந்து விடுதலையில் அண்ணாவை விமர்சனம் பண்ணி பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். சரி, அதெல்லாம் பழசு சார், பழச விட்டுட்டு இங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுங்க. இல்ல அவர் ஒரு கேள்வியா கேட்றோம். ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வெளிய இருந்தாருன்னு கேளுங்க. இல்ல ராபின்சன் பூங்கால இல்லங்கறத சொன்னாரு, வேற ஒண்ணும் சொல்லல. டீப்பா கண்டுபிடிக்கிறார். என்னன்னா சந்தர்ப்பவாதம் எது, யதார்த்தம் எது, சந்தர்ப்பவாதம். சரி சார், அது இல்ல அப்படினா நீங்க இல்லை ஆமா அப்படி நீங்க சொல்லலாம். ஓகே, இல்ல அந்த கட்டுரை தலைப்பு வேணாலும் நான் சொல்றேன். எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமே ஆனால் ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார் அப்படின்றது அந்த கட்டுரையுடைய தலைப்பு. என்கிட்ட கட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன். ஒன்று அது மட்டும் நான் சொல்ல வரல. எல்லா நிலைகளிலுமே அண்ணா வந்து கலைஞரை முன்னிலைப்படுத்தி செய்யவே இல்லை. நெடுஞ்செழியனை தான் தம்பி வா தலைமையேற்கவா அப்படின்னு சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்களைத்தான் என் இதயக்கனி அப்படின்னு சொன்னாரு. ஆகையினால அண்ணாவே வந்து கலைஞர் அவர்களை எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ இருக்கிற என்று என்னைக்கும் சொன்னதில்லை. கலைஞரும் ஆகையினாலே தான் அண்ணாவை ஒரு உள்நோக்கம் கொண்டு அப்படியே வேணுங்கிற மினிமம் அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பெரும்பான்மையாக ஒதுக்கி விட்டார் அப்படிங்கிறது என்னுடைய